இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் லெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்னைக்கு இளனோட டைரக்ஷனில் கவினோட நடிப்பில் வெளியாகிற படம் தான் ஸ்டார். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படத்தை கண்டிப்பாக போய் ஒரு தடவை பார்த்துடணுன்ற எண்ணம் என்ன மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க போகிறாரு. கம்பேக்னு சொல்லக்கூடாது, பட் அவர் இதில் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க போகிறாருன்ற எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக அந்த ஸ்டாரோட அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை பார்க்க போயிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சு. கவின் அவர் ஒரு ஆக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆக்டர் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவருக்கு பல ஸ்ட்ரகிள்ஸ் இந்த படத்தில் இருக்க தான் போகுது. ஏன்னா ஒரு ஆக்டர் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்காக என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எவ்வளோ தடைகள் வரும், எவ்வளோ பிரச்சனைகள் அவர் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ படமும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவர் எப்படி ஆக்டர் ஆகுறாரு, அதுக்கிடையில எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையாகவே இருந்துச்சு. நான் நல்லா பண்ணுவேன் சார், எல்லாரும் முன்னாடியும் இதை எலன் எப்படி பண்ணியிருக்காரு? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல படங்கள் வந்திருக்கு. ஜெர்சி எடுத்துக்கலாம், முகவரி எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட ஜிகர்தண்டா கூட கொஞ்சம் சினிமா ஓரியன்டான ஒரு மூவி தான் அது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்கும். சினிமாவை பற்றி படம் எடுத்தோம் அப்படின்னா அந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பல பேர் கூட கனெக்ட் ஆகாது அப்படின்வாங்க. பட் இந்த படம் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு பில்லராக இந்த படத்தில் நான் பார்க்குற ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவினோட ஆக்டிங். இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன், நான் நடிச்சு காட்டுறேன்டா. ஏன்னா எடுத்தோன்னே ஏன் கவினோட ஆக்டிங் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு படத்தில் முக்கியமாக ஹீரோவோட அவரோட ஸ்ட்ரென்த்தில் அவரோட தோளில் தான் அந்த படம் தாங்கி அப்படி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எலன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே உள்வாங்கி கவின் பண்ணியிருக்கிறது தான் அந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தெரிஞ்சு. பல சீன்ஸ், அதாவது ஒரு சீன் இந்த சீன் அப்படி சொல்ல முடியாது. பல இடங்களில் நம்மளை உணர்ச்சி வசப்பட வச்சார், நிறைய இடங்களில் அழ வச்சார், நிறைய இடங்களில் நம்மளை அறியாமல் கைத்தட்ட வச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ நேர்த்தியான ஒரு ஆக்டிங். நம்ம டாடாவில் பார்த்த கவின் ஒரு செட்டிலாக நடிக்கிறாருப்பா. அவர் கொஞ்சம் அவர்கிட்ட அந்த போலித்தனம் இல்லை, நடிப்பு வரல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டிங் கவின் கொடுத்துருக்காருன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா லாலோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கீதா கைலாசம் அவங்க அம்மாவை பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அதை தாண்டி ஹீரோயின்ஸோட ஆக்டிங், எல்லாருமே ஒரு ஃபுல் பேக்கேஜாக இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் டெக்னிக்கலாக இந்த படத்தை கண்டிப்பாக கொண்டாடியே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் டெக்னிக்கல் ஒர்க் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எழிலரசு தான் கேமரா பண்ணியிருந்தார். அவர் இது மாதிரி பியார் பிரேமா காதலில் பண்ணியிருந்தார். ஏன்னா இளனுக்கும் அவருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சிங்க் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது சினிமாவை லவ் பண்ணுறவன் என்ன மாதிரி ஃப்ரேம் வைப்பான் அப்படிங்கிறத அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாட்டு தான், பட் அந்த பாட்டுக்கு அவங்க கொடுத்த மெனக்கடல் அந்த படத்தில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அந்த சீனில் ஒரு காற்றடிச்சிட்டு இருக்கும். அதில் ஒரு முக்கியமான இடத்துல கவின் ஒரு சூப்பராக டைலாக் பேசிகிட்டு இருப்பார். அப்போது அந்த சீனை எடுத்த அந்த விதம், அவங்க கொடுத்த அந்த ஃபீல் வேறு லெவலில் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் சினிமோட்டோகிராஃபியில் ஒரு விஷயம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் யுவன் சங்கர் ராஜா, அதாவது அவர் எப்படி சொல்கிறதுனே தெரில, பிஜிஎம் இப்போ ரீசெண்டாக வந்த எந்த பாட்டும் சரியில்லை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது 7G ரெயின்போ காலனி இவனோட பெஸ்ட் எவர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த படத்தில் அந்த பாட்டாக இருக்கட்டும், அதில் எல்லாமே இருக்கட்டும், ஒரு பிஜிஎம்மாக பார்க்கும்போதே 7G ரெயின்போ காலனி மாதிரி ஒரு மியூசிக் கொடுக்கவே முடியாதுன்ற மாதிரி பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் ஆல்பம் எவர், ஒரு பெஸ்ட் பிஜிஎம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு சீனு, அதில் ஒரு எமோஷ்னலாக ஒரு டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. அதுலேருந்து ஒரு ரைஸ் ஒன்று வரும். அந்த ரைஸுக்கு அவர் கொடுத்த பிஜிஎம்மில் உண்மையாக சொல்லப்போனால் எல்லாருமே கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த தேட்டரில் கவினோட ஆக்டிங் ஒரு பக்கம், சினிமோட்டோகிராஃபி எழிலரசு அதை அழகாக கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த டயலாக் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் லால் பெர்ஃபார்மன்ஸில் பின்னிட்டு இருக்காரு. ஸோ அந்த மொத்த சீனை எலிவேட் பண்ணுற மாதிரி ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவனோட பிஜிஎம் இந்த படத்துக்கு எவ்வளோ ப்ளஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இளனுக்கும் எழிலரசுக்கும் ஒரு கனெக்ட் இருக்க மாதிரி இவனுக்கும் இளனுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. ஏன்னா பியார் பிரேமா காதல் பார்த்தோம்,
எல்லா பாட்டுமே ஹிட்டாக இருக்கும். அதுக்கு பிஜிஎம்மும் வந்துட்டு ஒரு பேசப்படக்கூடிய பிஜிஎம்மாக இருந்துச்சு. அந்த படத்தோட பெரிய ஹிட்டுக்கு யுவன் சங்கர் ராஜா ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் அது ஒரு விஷயமா பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட். கொஞ்சம் நெகட்டிவ் சைட் பார்த்தோம் அப்படின்னா, சினிமா லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப கனெக்டடாக இருக்கும். சரி, நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கே, நம்ம இந்த கஷ்டம்லாம் பட்டிருக்கோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவங்களுக்கும் சினிமாவில் இந்த விஷயம்லாம் இருக்கா, இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. பட் நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்லாமல் விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஆடிஷன் போகிறாரு, அங்கே போய் என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்றதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம காட்டிருக்கலாமே, அதெல்லாம் கட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனை வந்து அப்படி எலிவேட் பண்ணி கொண்டு போகிற விதமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் அதை கொண்டு போய் எமோஷ்னலாக அப்படி போயிட்டு இருக்கும்போது கவின் கூட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிற அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமில் டக்குன்னு கட் பண்ணி அடுத்த சீன் போயிடுறாங்க. அதில் ஒரு லவ் சீன் வருது, ஒரு லவ் ட்ராக் வருது, ஒரு ஃபைட் வருது. ஸோ அது இந்த படத்துக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு மாதிரி நம்மளை பதட்டமாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஒரு பெரிய மேஜிக் பண்ண போகிறாங்கன்னும் போது அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் டீவியேட் ஆகி கதையோட போக்கில் கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா லவ் சீன்ஸ் தேவையில்லை. ஒரு சீனில் வந்துட்டு லவ்வை பற்றி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்க ஃபேமிலியில் இருக்க பிரச்சனையை பற்றி இவ்வளோ டீப்பாக அதை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பேசியிருக்கலாமே அப்படின்ற ஃபீல்லாம் கொஞ்சம் தோணுச்சு. அதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரு 3 சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தார் எலன். கண்டிப்பாக அது உண்மையிலே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. யுவன் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக அது பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்த ஒரு விஷயம் கிளைமேக்ஸ் தான். ஸோ கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே பார்க்குற எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸாக ஒரு மாதிரி அந்த விஷயத்தை பார்க்கும் போதே நல்லா இருந்திருக்கும். இதை தாண்டி வந்து ஒரு சின்ன குறையாக நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு சீன் சொல்கிறேன், அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜிகர்தண்டாவில் வந்து சித்தார்த் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவார். ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு ரவுடிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், இனிமேல் நம்ம லைஃப் காலி, இவரை வச்சு படம் பண்ணால் நம்மளை யாருமே படத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, நம்ம லைஃப் இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக ஒரு ஓரமாக போய் உட்காந்துருவார். அப்போது சங்கிலி முருகன் வந்து பக்கத்தில் வந்து என்னப்பா உட்காந்துருக்கேன்னு சொல்லி பேசிட்டு ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போகும். அந்த இடத்துல வந்துட்டு சங்கிலி முருகன் சொல்லுவார், வாய்ப்புன்றது வந்துட்டு தேவதை மாதிரி, அது ஒரு வாட்டி தான் வரும், அடிக்கடிலாம் வராது, அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா சித்தார்த்துக்கு ஒரு மைண்ட் செட் மாறி அதுக்கப்புறம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கரெக்டாக அவர் லாஸ்ட்டாக அந்த படத்தை உள்ளே ஓடிட்டு இருக்கும் போது அவர் கொடுத்த அந்த ஃபீல், நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோன்ற அந்த ஃபீல், அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அவர் மாறுவார். இதே மாதிரி இந்த ஸ்டார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரணும், ஓகே ஒரு ஸ்ட்ரேஞ்சராக ஒருத்தர் வருவார், இந்த மாதிரி பண்ணுவார்ன்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. பட் அது அந்தளவுக்கு இம்பேக்டாக இருந்துச்சா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்பா வந்து பையனை வந்து மோட்டிவேட் பண்ணுறாருங்கிறது சாதாரண விஷயம். பட் ஸ்ட்ரேஞ்சராக ஒருத்தர் வராரு, அவர் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு, மோட்டிவேட் பண்ணுறாருன்ற விஷயம்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து அவர் மும்பை போகிறாரு, அங்கே போய் கஷ்டப்படுறாரு அப்படின்னும் போது அந்த கஷ்டப்படுற போர்ஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக சொல்லியிருந்தா உண்மையிலேயே சினிமாவுக்குள்ளே வர்றவன் ஒரு ஆக்டராகனு ஆசைப்படுறவன் என்னென்ன கஷ்டப்படுவான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருந்துருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி கம்பேர் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க வாரணமாயிரம் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது படத்தில் வந்து கொஞ்சம் அப்பட்டமாகவே தெரிஞ்சு. அதை தாண்டி முகவரி படத்துலையும் ஒரு சீன் பார்த்தோம். ரகுவரன் வந்துட்டு அஜித் சார்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போது அந்த சீனில் அவர் சொன்ன அட்வைஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அஜித் சார் வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே சேஞ்ச் ஆகி வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்டு, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இந்த படத்தில் வைக்கலையோன்ற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு சீனை முடிச்சுட்டு போகும்போது நம்ம கனெக்ட் ஆக போகிற நேரத்தில் டக்குன்னு முடிச்சிட்டாரே அப்படின்ற அந்த ஃபீல் மட்டும் வந்து படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கவினோட அவரோட கெரியரில் இனி எத்தனை படங்கள் நடித்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் வந்து ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்குன்ற ஒரு இது தோணுது. இப்போ வரைக்கும் அவர் நடித்த 4 படத்தில் இது ஒரு பெஸ்ட் மூவியாக அவருக்கு இருக்குன்றத மட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு ஹோல் பேக்கேஜாக பார்க்கும்போது இவனோட பிஜிஎம்காகவே இந்த படத்தை வந்து இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ்க்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு அவர் பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இல்லைன்னு அவர் ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாதிரி சில குறைகள் இருந்தாலும் படமாக பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷ்னலாக நம்ம படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல ஃபீலோட வெளியே வருவோம் அப்படிங்கிறது
பார்க்கறதுக்கு ஸ்டார் மூவி வந்து ஒரு கரெக்டான மூவியாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்டில் போயிட்டு கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கலாம். உண்மையாக சொல்ல போனால் இதை வந்து தியேட்டரில் பார்த்துருங்க. ஓடிடியில் பார்க்குறத விட தியேட்டரில் பார்த்தா தான் அந்த பிஜிஎம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எலிராஸோட கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், இந்த எல்லா மேஜிக்கும் சேர்த்து நம்ம தியேட்டரில் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மட்டும்தான் நான் சொன்ன ஃபீலை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக போய் தியேட்டரில் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் கிறிஸ்டி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.